பணம் லைஃப் இல்லை சார். வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தான் எப்படி செத்தான்றது தான் சார் இருக்கு. நான் சாகும்போது ஊரே அழும் சார். மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க அரசியலுக்கு வந்தா மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஆதரவு நான் சொல்ல மாட்டேன் சார். நீங்களே பாக்குறீங்களே, கமெண்ட்ஸ் போய் பாருங்க. நான் போட்ட வீடியோக்கு எப்படி கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. கண்டிப்பா மக்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியும் சார். சார் நடிக்கவே முடியாது சார். இப்ப இருக்கிற சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு சார். நீ நடிச்சா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார். நீ உண்மையா இருந்தா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார். நான் நடிக்க மாட்டேன் சார், உண்மையா இருப்பேன் சார். சில வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் ஒரு கருத்து மோதல் இருந்தது. அது தீர்ந்துருச்சா இல்ல அவரையும் நீங்க என்னதான் பாக்குறீங்களா? அவரை போய் சந்திப்பீங்க? அதை சொல்ல வீடியோலயே சொல்லிட்டேன்ல சார். சீமான் சார் ஃபர்ஸ்ட் பிரச்சனையா இருந்தது. அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா பார்த்தேன். அவர் தான் அன்பு எது கொடுத்தாலும் அதீதமா இருக்கும். அண்ணன் ஃபோன் பண்ணி பேசினார். எல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் சார். இங்க அரசியலுக்கு நான் வர்றது சண்டை போடுறதுக்கு வரல சார். வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக வரல. மக்களுக்கு என்னால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்தா அதுல எப்படி எல்லாம் பண்ண முடியுன்ற ஒரே ஒரு ஆசை தான் சார். இதுக்கப்புறம் இங்க பணம் சம்பாதிக்கணும் இல்ல இது பதவியில் உட்காந்துக்கணும் அதுக்கெல்லாம் வரல சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 மாற்றுத்திறனாளிக்கு பண்றேன்னா அங்க வந்தா லட்சம் மாற்றுத்திறனாளிக்கு பண்ணுவேன் சார். எனக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்க சாப்பிட்றவங்க வறுமை நிலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ முடிஞ்சு 1 லட்சம் பேருக்கு பண்றேன்னா அங்க கோடி மெம்பருக்கு என்னால பண்ண முடியும் சார். சார் பணம் லைஃப் இல்லை சார். வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தான் எப்படி செத்தான்றது தான் சார் இருக்கு. நான் சாகும்போது ஊரே அழும் சார். தேங்க்யூ ஸோ மச். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.